இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் அமைச்சர், அண்ணா திமுகவின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் சி.வி. சண்முகம் அவர்கள் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். ஒரு பேட்டியில் அவர் பேசுகின்ற பொழுது, நடிகர் விஜய் மீது அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைக்காமல் அதையும் தாண்டி நடிகர் விஜய் அவருடைய தந்தை திரைப்பட இயக்குனர் S.A. சந்திரசேகர் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். S.A. சந்திரசேகர் அவர்களுக்கு அவருடைய மகனை, நடிகர் விஜயை சரியாக வளர்க்க தெரியவில்லை என்று பேசியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், கரூரில் நடிகர் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் 49 பேர் மரணமடைந்தார்கள். அப்பொழுது நடிகர் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசினார். அண்ணா திமுக இருந்தது. ஏன் நடிகர் விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு வருவார், அதன் மூலம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆகவே அன்றைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை நடிகர் விஜய் மீதோ அவர் தந்தை மீதோ வைக்கவில்லை. இன்னொரு முக்கியமான செய்தியையும் இவர்களிடம் கேட்க வேண்டி இருக்கிறது. ஒரு வாதத்திற்காகவே கேட்கிறேன். மருத்துவர் அன்புமணி அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் சரியாகத்தான் வளர்த்தார், அமைச்சராக்கினார், தலைவராக்கினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் அன்புமணி அவர்களிடம் ஒப்படைத்தார் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் இன்றைக்கு அன்புமணி அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்துவிட்டதால் அன்புமணி சரியாக வளர்க்கப்பட்டாரா, அல்லது அன்புமணி மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக செயல்பட்டாரா, அல்லது அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்ததை பற்றி சரியாக வளர்த்த தந்தைக்கு கூட விசுவாசமாக அன்புமணி இல்லை என்று ஏன் சி.வி. சண்முகம் போன்றவர்கள் பேசவில்லை? சி.வி. சண்முகம் போன்றவர்களுக்கு மாமியார் உடைத்தால் மண் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டி என்ற அந்த மனப்பான்மையில் தான் இருக்கிறார்கள். யாராக இருந்தாலும் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் அவர்கள் புனிதமானவர்கள். ஏனென்றால் அண்ணா திமுக அவருடைய கொள்கைகளை, அவருடைய திட்டங்களை, கடந்த கால அவருடைய ஆட்சிகளை சொல்லி மக்களிடம் ஓட்டு வாங்க முடியவில்லை. ஆகவே கூட்டணி பலத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் என்று நினைத்தார்கள். நடிகர் விஜய் வராத காரணத்தால் அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். நடிகர் விஜயை சரியாக வளர்த்தாரா இல்லையா என்பதை பற்றி அவருடைய தந்தை S.A. சந்திரசேகர் தான் பேச வேண்டும். சி.வி. சண்முகம் ஏன் பேசுகிறார்? இவர் ஏன் பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்கிறார்? நடிகர் விஜய் மீது அரசியல் ரீதியான விமர்சனத்தை ஏன் சி.வி. சண்முகம் வைக்க தவறி தனிமனித வெறுப்பு அரசியலை பேசுகிறார் என்ற கேள்வி எழுகிறது. இப்படி நான் ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் வந்து என்னிடம் ஒரு கருத்தை கேட்பார்கள். அது என்ன? ஏன் நீ திமுகவிற்கு எதிராக பேசவில்லை? நீ திமுகவின் கை கூலியா என்று கேட்பார்கள். திமுக ஆட்சியில் போதை பழக்கத்திற்கு இளைஞர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். போதை பழக்கத்தால் பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசுகின்ற அன்புமணி ஆதரவாளர்கள் அந்த கேள்வியை நீ ஏன் கேட்கவில்லை என்று கேட்பார்கள். நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆட்சியில் மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலும் இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சியிலும் சாராயம் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபானங்களை யார் அதிகம் விற்பது என்ற போட்டியிலே இருக்கிறார்கள். நான் இந்த இரண்டு கட்சிகளுடைய கொள்கையை, கோட்பாடுகளை, இவர்கள் எப்படி மதுவை கொடுத்து மக்களை மயக்கினார்கள், எப்படி சினிமா கவர்ச்சியில் இளைஞர்கள் சிந்தையை தொலைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேச தயார். என்னிடம் திமுக ஆட்சியின் அவலத்தை பற்றி நீ பேசவில்லை என்று கேட்பவர்கள் அண்ணா திமுக ஆட்சியின் அவலத்தை பேசுவார்களா என்ற கேள்வியை நான் தொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு திமுக ஆட்சியில் லாக்அப் மரணங்கள், லாக்அப் டெத் நிறைய நடந்திருக்கிறது. நான் மறுக்கவில்லை. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் திமுக ஆட்சிக்கு இருக்கிறது. இவர்கள் ஆட்சியில்
அதிகார போதையில் மிதந்து கொண்டிருக்கிறது திமுக என்ற குற்றச்சாட்டை நான் திமுகவின் மீது வைக்கிறேன். ஆனால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஊருக்கு தொழிற்சாலைக்கு எதிராக போராடிய 13 பேரை சுட்டு கொன்றது, ஈவிரக்கம் இல்லாமல் பெண் என்றும் பாராமல் குறிவைத்து சுட்டு கொன்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சியில்தான். அந்த 13 பேர் சுட்டு கொல்லப்பட்ட நிகழ்வு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்று சொன்னார். காரணம், அன்றைக்கு தமிழகத்தின் டிஃபேக்டோ சீஃப் மினிஸ்டராக தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இருந்தார் என்ற உண்மையை இன்றைக்கு அன்புமணி அவர்களோ அல்லது என்னை பார்த்து திமுகவின் கை கூலி என்று சொல்பவர்களோ அதை பற்றி பேச தயாரா? சாத்தான் குளத்தில் தந்தையும் மகனும் சிறைச்சாலையில் வைத்து அடைத்து கொல்லப்பட்டு லாக்அப் டெத் மரணம் ஏற்பட்டதே, அதை பற்றி அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் பேசுவார்களா? நான் இந்த 2 ஆட்சிகளின் அவலங்களை பேச தயார். இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் பேசுவேன். ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை மறைத்துவிட்டு திமுக மட்டும்தான் தவறு செய்தது என்று சொல்வதை நடுநிலையாளர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2 கட்சியின் ஆட்சிகளையும் விமர்சன கூண்டில் விசாரிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து திமுகவின் கை கூலி என்று சொல்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களுக்கு எதிராக, அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களுக்கு எதிராக பேசுவார்களா? 2021ஆம் ஆண்டு கொரோனா முதல் அலை தமிழகத்தை தாக்கியது. அந்த நேரத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டது. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடியிருந்த காரணத்தால் குடி பழக்கத்திற்கு அடிமையான 99% இளைஞர்கள் குடி பழக்கத்திலிருந்து மீண்டு விட்டார்கள். அவர்கள் மீண்டும் குடியை பற்றி நினைத்து பார்க்காமல் இருந்தார்கள். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இளைஞர்கள் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் குடி பழக்கத்திலிருந்து போதையிலிருந்து மீண்டு விட்டார்கள். இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளை எடப்பாடி பழனிசாமி அரசு மூட வேண்டும், இனி திறக்க கூடாது, மூடிய கடைகள் மூடியதாகவே இருக்கட்டும், இனி டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்க கூடாது என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அன்புமணி அவர்களும் அன்றைக்கு அறிக்கை விட்டிருந்தார். அதை பற்றி இன்றைக்கு அன்புமணி ஆதரவாளர்கள் பேசுவார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வரும். இந்த 2 கட்சிகளும் இளைஞர்களை மது போதையில் அந்த மயக்கத்தில் வைத்து இவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறேன். ஆகவேதான் CV சண்முகம் போன்றவர்கள், நடிகர் விஜய் மட்டும் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் அவர்கள் சுலபமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம். இப்பொழுது அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது கேள்விக்குறியாகிவிட்டது. ஆகவேதான் நடிகர் விஜய் மீது வைக்க வேண்டிய குற்றச்சாட்டை, நடிகர் விஜய் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்காமல் நடிகர் விஜய் அவருடைய தந்தையை தாக்குகிறார்கள், அவருடைய தந்தைக்கு எதிராக பேசுகிறார்கள். இது அரசியல் நாகரிகம் கிடையாது. இது ஒரு முன்னாள் அமைச்சருக்கு அழகு கிடையாது. இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற CV சண்முகத்திற்கு இது அரசியல் நாகரிகத்தை மீறிய செயல் என்று தெரியாதா? தெரிந்தும் ஏன் திட்டமிட்டு இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை செய்கிறார்கள் என கேள்வியை எழுப்பி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.